ஏதாவது ஒரு திருப்புகளோ வேல்மாறலோ எடுத்துக்கங்க. அந்த வரியை அருணகிரிநாதர் சொன்ன வரியை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். அந்த வரியில் என்ன காட்சி கிடைச்சதோ அதே காட்சி உங்களுக்கும் கிடைக்கும். அதற்கு சாட்சி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த அரேபிய நாட்டில் கேரளாவிலிருந்து போன ஒரு அம்மையார் இருக்கிறாங்க. என்கிட்ட வேல்மாறல் கற்றுக்கிட்டவங்க. அவங்களுக்கு மதர் டங், அவங்களுடைய தாய்மொழி தமிழ் கிடையாது, மலையாளம். அதை இங்கிலீஷில் வேல்மாறலை எழுதி அந்த வேல்மாறலை படிக்கிறாங்க. யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த கமெண்ட் இன்ன வரைக்கும் அவ்வளோ பேர் லைக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து நர்ஸ் வேலை பார்க்குறாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுகிறாங்க. சுற்றி இருக்க அத்தனை பேரும் தண்ணி என்ன கொடுத்து ஒன்றும் ஆகலை, உடம்பு ஜில்லுன்னு ஆகிடுது, உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடுது. முடிவு பண்ணிட்டாங்க என்னமோ ஆயிடுச்சுன்னு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சோன்னா டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க, கைமீறி போகுது நிலைமை, இட்ஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட் அப்படிங்கிறாரு டாக்டர். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பொண்ணு ஒரு மூச்சை இழுத்து விட்டுட்டு எந்திரிக்குது. சார், நம்மளாம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் உட்காந்து எந்திரிச்சோன்னா நம்ம மொதல் வார்த்தை என்னன்னு சொல்லுவோம்? அம்மானு சொல்லுவோம், அப்பான்னு சொல்லுவோம். என்ன தமிழ் சினிமாவில் வர மாதிரி நான் எங்கே இருக்கேன்னு கேட்போம். ஆனால் அந்த பொண்ணு எந்திரிச்சுன்னா ஒரு சொன்ன வார்த்தைகள், தருக்க நமன் முறுக்கவரி நெருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும். அது என்னன்னா, யமனையே எட்டி உதைத்த கால்களுக்கு நிகரானது முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேல். 15ஆவது நூற்றாண்டில் அருணகிரிநாதர் சொன்னாலே, முருகனை நம்பி வேலை வழிபட்டனா யமனை எட்டி உதைக்கும்னார். அரேபியா நாட்டில் நடந்தது. அதுவும் தாய்மொழி தமிழ் கிடையாது, தாய்மொழி தமிழ் கிடையாது. அப்போ முருகப்பெருமானுக்கு மொழி கிடையாது, இனம் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. ஒன்றே ஒன்று தான், என்ன? தூய அன்பு, தூய அன்பு. அந்த குழந்தைக்கு, நீங்கள் குழந்தைக்கெல்லாம் சாக்லேட் கொடுப்பீங்க, பார்த்துருக்கீங்கள? அந்த சாக்லேட் கொடுத்தீங்கன்னா ஓடி வந்துடும். ஆனால் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் தெரியுங்களா? திருப்புகழ். திருப்புகழும் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி பாடுனீங்கன்னா ஓடி வந்து மடியில் உட்காந்துரும்.